வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியின் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம 12 லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவில் தனுசு லக்னத்துக்கு இந்த 3ஆம் அதிபதியின் சிறப்பு, 3ஆம் அதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்க்கலாம். 3ஆம் அதிபதி எங்கே இருக்கார், எப்பேற்பட்ட இடத்துல இருக்காருங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு இருக்கும். அந்த லா என்ற இடம் உங்களுடைய லக்னம். அந்த லக்னத்திலிருந்து 1, 2, 3 3ஆம் இடத்தை நீங்கள் குறிக்கணும். அது எந்த ராசியாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ராசி அதிபதி இப்போ நான் சொல்கிற அடிப்படையில் அவர் யாரோட சேர்ந்துருக்கிறாரு என்று நீங்களே பார்த்துக்கிறலாம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். இப்போ தனுசு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சனி பகவானாக வருவார். அது கும்பமனையாக வரும், ஸ்திர ராசியாக வரும். அதனால் அது ஒரு காற்று தத்துவம் உள்ள ராசி. இப்போது சனி பகவான் ஒரு மந்தக்காரகன். எதையுமே தங்கு தடையை ஏற்படுத்தி, தாமதத்தை ஏற்படுத்தி, ஒரு முயற்சினால், ஒரு கடின முயற்சினால் ஒரு வெற்றியை ஏற்படுத்துவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்ம காரகன். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் எந்த பலனை சனி பகவான் செஞ்சாலும் நீடித்து அதை செய்வார். சனி ஒரு பலனை கொடுக்குறாருன்னா அது நீடித்து இருக்கும். உங்களுடைய ஆயுளுக்கும் அது நீடித்து, ஒரு மந்தமாக இருந்தாலும் அது நீடித்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். சனி பகவான் சுபத்தன்மை அடையணும், குருவால் பார்க்கப்படணும். குரு 5ஆம் பார்வையா அல்லது 7ஆம் பார்வையா அல்லது 9வது பார்வையா இந்த சனி பகவானை பார்க்கணும். சனி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படும். உங்களுடைய லக்னத்திலே இருக்கார் இந்த சனி பகவான். சுக்கிரனோடு சேர்ந்து மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்துவார். மிகப்பெரிய ராஜயோகமாக மாறும். உங்களுக்கு முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைவீங்க. தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். நீடித்த புகழ் ஏற்படும். தொழில் மூலிமா நீங்கள் நல்ல சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. நீடித்த தனலாபம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அந்த 3ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வரனால சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். நல்ல தொழில் மூலிமா நல்ல நிறைஞ்ச பாக்கியத்தை அடைவீங்க. நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பார். கூட்டாளி மூலிமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இந்த சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல நற்பலனை ஏற்படுத்தும். தனஸ்தானம் வலுத்து இருக்கும். நீடித்த சொல்லால் நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பலிதமாகும். குரு இந்த கண்ணிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ராஜயோகமாக மாறும். தசாபுக்தி சனி தசை நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். நல்ல தனலாபம், நீடித்த தனலாபம் ஏற்படுத்தும். அவர் நேராக உங்களோட லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு, ஷேர் மார்க்கெட்டு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மூலியமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இந்த கும்பத்தில் சனி ஆட்சி அடைவார். சுக்கிரன் சேரும்போது நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. 2 பேருமே நட்பு ஸ்தானத்தில் வரும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்துவாங்க. அவங்க நேராக சிம்மத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால தகப்பன் மூலிமா, பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. தகப்பன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அது மூலிமா நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் ஏற்படும். 3ஆம் இடத்தினால பாக்கியஸ்தானம் செயல்படுறதுனால 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். உங்களுக்கு நீடித்த ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு போகஸ்தானம் சிறப்பாக செயல்படும். 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று நல்ல சுபத்தன்மை அடையும் போது சுபபலன் உங்களுக்கு ஏற்படும். நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். உங்களுக்கு தொட்ட முயற்சி எல்லாமே திருவினையாகும். அதே மாதிரி 4ஆம் இடம் இந்த மீனமனையில் வரும்போது அது 4ஆம் இடமாக வரும். சனி குருவோட வீட்டில் இருப்பார். சுக்கிரன் அங்கே உச்சமாக இருப்பார். தாயார் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. உங்களை நேராக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாய் மூலியமாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய உயரமான இடத்துல வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைஞ்ச வீடு, வண்டி, வாகனத்தை ஏற்படுத்தும். லக்ஸரிஸான ஒரு வீடு
உங்களுக்கு அமையும். நல்ல சிறப்பான வாகனம் அமையும். 4ஆம் இடம் இயங்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுக்கிரன் உச்சமாகறனால நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடத்துல வந்து அது வந்து ஒரு மேசமனையாக வரும். மேசத்தில் 5ஆம் இடத்துல சனி நீச்சமாவார். அவர் நீச்சமாகிறது சிறப்பான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும். அவர் வந்து நேராக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார். இந்த துளாராசியை பார்க்கும்போது சிறப்பாக அது செயல்படும். சுக்கிரனும் அங்கே கூடியிருக்கும்போது மிகப்பெரிய சுபபலன் ஏற்படும். குருவால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைகிறது. எல்லா விதமான பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 6ஆம் இடம், இந்த ரிஷபமனையில் வந்து 2 பேரும் சேர்ந்துருக்கும்போது 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. நல்ல தொழிலில் வந்து நீங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவாங்க. வெளிநாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. அல்லது வெளி மாநிலம், வெளி மாவட்டத்தில் போய் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி மிதுனத்தில் இந்த 7ஆம் இடத்துல வந்து சனி, இந்த சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கும் போது நேராக வந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பாங்க. லக்னம் வந்து உங்களுடைய 3ஆம் அதிபதி தனாதிபதியாகவும் வர்றதுனால உங்களுக்கு சிறப்பான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். மனைவி மூலிமா ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. கூட்டாளி மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். உங்களுக்கு சிறப்பான நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல போய் சனி அமரும்போது நீடித்த ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவார். அது கடகமனையாக வரனால வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணி அங்கேருந்து தனலாபம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொலைதூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. சர்வீஸ் ஓரியண்ட்டாக இருப்பீங்க. எதையுமே சர்வீஸ் பண்ணி அந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பதப்படுத்துகிற தொழில், காய்கறி, பழங்கள், அல்லது 3ஆம் இடத்தவே பார்ப்பாங்க. பாக்கியஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. முயற்சினால் நல்ல ஆதாயம் இருக்கும். தேகபோக சுகம் இருக்கும். நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம், இந்த கன்னிமனையில் வந்து புதன் வந்து அங்கே உச்சமாவார். புதன் வந்து அங்கே கூடியிருந்தாலும் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுக்கிரன் வந்து அங்கே நீச்சமாவார். சனி வந்து அங்கே வந்து ஒரு நட்பு ஸ்தானத்தில் வருவார். 10ஆம் இடத்துல வரனால நல்ல பிஸ்னஸில் உயர்ந்து நீங்கள் காணப்படுவீங்க. இந்த கன்னிமனையில் வந்து சனி பகவான் வந்து அங்கே நட்பு ஸ்தானத்தில் வருவார். சுக்கிரன் வந்து நீச்சமாகிடுவார். இந்த சுக்கிரன் வந்து அங்கே நீச்சமாகக்கூடாது. அது வந்து புதனோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும். சிறப்பாக வந்து உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி இந்த துலாத்தில் வந்து சனி பகவான் வந்து உச்சமாவார். நேராக வந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பார். ஒரு 3ஆம் அதிபதி உச்சமாகி லக்னத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தும். சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சி அடைவார். இந்த சுக்கிரனோடு சேரும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படும். குருவால் பார்க்கும்போது மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் செயல்படும் போது தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு தாயமாக மாறும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். முயற்சினால் ஆதாயத்தை அடைவீங்க. லக்ஸரிஸான வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விருச்சிகத்தில் இந்த சனி பகவானை வந்து மறைஞ்சிருக்கும்போது நிறைஞ்ச பலனை ஏற்படுத்துவார். மறைவி ஸ்தானத்தில் வரும்போது அவர் வலுவருவார். சிறந்த ஆதிபத்திய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தனஸ்தானத்தை பார்க்குறனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்துவார். விரையாதிபதி விரயத்தில் வந்து இந்த சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது நீடித்த அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு செயல்படும். அது வந்து ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அங்கேருந்து நேராக 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நீடித்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.